மடத்தனம் செய்கிறதுக்கு ரொம்ப அறிவாளியாவோ தண்ணிவாளியாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. சூழ்நிலையும் ட்ரஸ்ட்டும் தான் நிறைய பைத்தியக்காரத்தனங்கள் செய்கிறதுக்கு காரணமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு லவ்வர், அவன் வந்து ட்ரஸ்ட் பண்ணி தானே அவனை லவ் பண்ணுறோம். ஆனால் ஒரு நாள் வந்து திடீர்னு நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் மேலே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோ. ட்ரஸ்ட்டு, பழகின ட்ரஸ்ட்டு, எப்படியா இருந்தாலும் கொடுக்க போகிற உடம்பு தானே அப்படின்னு சொல்லி கேஷ்ஃபுல்லாக எடுத்து அவர் ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று அனுப்புகிறோன்னு வச்சுக்கோ. அதை அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பெருமை பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் வேணும்ல. அதை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காமிக்கும்போது அந்த நியூடு ஃபோட்டோ வைரல் ஆகிறது. நாள் ஒன்றுக்கு ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் இதெல்லாம் வந்து ட்ரஸ்ட்டினுடைய போர்வையில் எடுக்கப்படுது. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, அவங்க எல்லாருமே அந்த உடையை காட்டுறதுக்கு முன்னாடி சுற்றும் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் அதை உலகமே பார்க்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரிய நியாயமே இல்லை. பார்க்குறதுக்கான அந்த யோசித்து பார்க்குறதுக்கான அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் இது எல்லாமே எதனால் வருது? ட்ரஸ்ட் மூலமாகவும் பயத்தின் மூலமாகவும். இப்போ பயம்னா அப்படின்னா, நம்ம இதை செய்ய மாட்டோம்னா விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம். ஸோ சூழ்நிலை தான் நம்மளை வந்து மடத்தனத்தை செய்கிறதுக்கு அனுமதிக்குது. ஆனால் இதில் படித்தவன் படிக்காதவன் அப்படின்ற பாகுபாடே இல்லை. இதில் வந்து எல்லாருமே அதில் மாட்டினா தான். இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், உங்கள் பையன் பேர் என்ன, கருணாகரன், அவனை வந்து சாயங்காலம் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மிரண்டு போயிடுவீங்க. சார் என்ன சார் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்கல்ல. இல்லைங்க, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்றோம், இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாகும். ஆக போலீஸ் அப்படின்னும் போது இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்கா மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கா மட்டும் இல்லை, எங்கேயா இருந்தாலும் போலீஸ்னால் அது ஏற்படுத்திருக்கக்கூடிய பிம்பம் இருக்குல்ல, அதுக்கு படித்தவன் படிக்காதவன் யாராக இருந்தாலும் அதற்கு விதிவிலக்கே இல்லை. கம்ப்ளைண்ட்ஸ் 2012 த்ரில்லர் ஜானரில் வெளியான ஒரு திரைப்படம் தான் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த படம் உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டது. ரைட். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கதையை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய தாற்பயம் புரியும். சரி, இப்போ அந்த கதை என்னன்னு பார்க்கலாம். சிக்விக் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட், இது வந்து சாயங்காலம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. கவுண்டரில் பேகி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து 18 to 19 வயசு இருக்கும், இளம்பெண். கவுண்டர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆண்கள் 3 பேர், பெண்கள் 3 பேர். பரபரப்பான ரெஸ்டாரண்ட்டு. டிரைவிங்கில் வந்து அவனும் வந்து சிக்கனை பர்கர்னு வாங்கின்னு போயிட்டே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு, பரபரப்பான ரெஸ்டாரண்ட்டு. சாண்டாரா தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேனேஜர். ஓகே, இப்போ ஒரு ஃபோன் வருது. என்னென்னா, நான் வந்து போலீஸ் டேனியல் பேசுகிறேன். டேனியல் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ டேனியல் பேசுகிறேன் போலீஸு. இந்த மாதிரி பேகின்னு ஒரு பொண்ணு உங்கள் இதில் கவுண்டர் செல்லில் இருக்கா இல்லையா, உங்ககிட்ட வேலை செய்கிறாளா? ஆமாம், வேலை செய்கிறா. அந்த பொண்ணு திருடிட்டதாக இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை விசாரிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பொண்ணை தனியாக ரூமில் எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணு திருடி இருக்காளா, பணம் அந்த இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்த பணம் வச்சிருக்காளான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். சாண்ட்ரா மேனேஜர். போலீஸ் கால் மட்டும்தான், வெறும் கால் மட்டும்தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, பேகியை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் அவன் ஒத்துக்க மாட்றா, நான் திருடவே இல்லைன்னு சொல்கிறான் போது ஃபோனை கொடுத்தா அவன் அந்த டேனியல் போலீஸ் என்ன பண்ணுறான், அவளையும் திட்டுறான். ஸோ இப்போ என்ன பண்ணுறா, அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி அவள் வந்து பணம் வச்சுருக்காளான்னு செக் பண்ணு அப்படின்னு ட்ரெஸ்ஸை கழட்டுக்கு அவள் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் சாண்ட்ரா என்ன சொல்கிறான்னா, டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி, நீ வந்து கவுண்டரில் இருக்கிறவன், நீ திருடாத பொண்ணு, ஆனால் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, தயவுசெய்து ட்ரெஸ்ஸை தானே வைக்க போகிறோம், அவுத்து என்னன்னு செக் பண்ண போகிறோம், இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுற போகிறாங்க அப்படின்னுவா. வேண்டாம் வெறுப்பா புள்ள பற்றி காண்டாமருகன் பேர் வச்ச மாதிரி அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி செக் பண்ணுறதுக்கு அனுமதிக்கும். நண்பர்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களால் இப்படி ஒரு கற்பனையிலே நடக்காத, உங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத செயல்கள் அதுக்கப்புறம் நடக்கும். இது எல்லாமே உண்மையாக நடந்தது. 2004 மவுண்ட் வாஷிங்டன் கென்டுக்கி அப்படின்ற ஒரு இடத்துல உண்மையாலுமே ஒரு பெண்ணுக்கு, இளம்பெண்ணுக்கு, அதுவும் ஒரு 18-19 வயசு இளம்பெண்ணுக்கு நடந்த ஒரு துயர சம்பவம் தான் இந்த திரைப்படத்துடைய கதை. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா, கீழ்ப்படிதல். ஆக போலீஸு நேராக வரல, ஃபோனில் பேசுகிற மிரட்டல் உருட்டல் தொனிகளுக்கு அந்த மேனேஜர் பெண்மணியும் சரி, ஒர்க் செஞ்ச இந்த பொண்ணும் சரி, சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும். நீங்கள் மார்க் பண்ணிக்காங்க, மார்க் மை வேர்ட். இந்த படத்தை வந்து நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஸ்கேண்டல் சம்பவம், ஒரு சீரியல் நடிகைக்கான ஒரு ஸ்கேண்டல் சம்பவம் ஒன்று போச்சு. அப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசுவாங்க. ஓகே, ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, படித்தவன் படிக்காதவன்றதுக்கு இடவே கிடையாது. இது மிக மெத்த படித்த அமெரிக்க மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. அதனால்
நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே வந்து உணர்ச்சிவசப்பட்டு படித்தது தானே உனக்கு எங்கே போச்சு அறிவு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான மடத்தனமான சம்பவங்கள் நீங்கள் நான் யார் வேணாலும் செய்யலாம், நடந்துக்கலாம். அதுக்கு தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் படத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். இதை பற்றி என் பிளாகில் நான் எழுதியிருக்கேன். இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, பிளாகில் எழுதிட்டேன்றதை நான் வீடியோ பண்ணி தான் நினச்சிக்கிறேன். போய் பார்க்கும்போது தான் வீடியோ இல்லைன்னு தெரியுது. நிறைய பேர் ஜாக்கினா நான் பண்ணியிருக்கேன் போய் பார்க்குறேன் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தை வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த படத்தில் வந்து நடிகர்களை வந்து பார்த்துடலாம். ஓகே, அண்ட் டோட் அவங்க தான் வந்து சாண்ட்ரா, அவங்க தான் வந்து அந்த மேனேஜர், அவங்க தான். ஓகேவா, அந்த இளம் வயது பெண்ணா வந்து ட்ரீமா வாக்கர், அவங்க தான் வந்து பேக்கி. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் அந்தந்த பெயர்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெயர்கள் மட்டும் மாற்றி எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ டேனியல் இந்த வாய்ஸ் மட்டுமே கொடுக்குற பேரில் வந்து பேட் ஹேலி வந்து அது வந்து பண்ணியிருந்தார். ஸோ வேன், அதாவது நம்ம இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சாண்டாராவுடைய ஃபியான்ஸு வேன், அந்த ஆள் என்ன பண்ணுவான், அவன் பேர் வந்து வேன்ன்ற கேரக்டர் வந்து பில் கேம்ப் வந்து பண்ணியிருந்தார். இந்த மாதிரி யூனோ நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பரான நடிப்பு. எஸ்பெஷலி ஃப்ரெண்டு வருவான், அவள் வந்து அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு படுதா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த நாற்று அடிக்கிற ஒரு படுதா. யோசிச்சு பாருங்க ரெஸ்டாரண்ட்டில். அப்போ அந்த போலீஸ் டேனியல் என்ன பண்ண, இவங்கிட்ட ஃபோனை கொடுன்னு சொல்லுவான். அவன் யார் இருக்கா ரூம்லன்னு இவங்கிட்ட கேட்கும்போது இது மாதிரி என் ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னதும் அவங்ககிட்ட அவன் ஃபோனை கொடுப்பான். நீ என்ன பண்ணுற, அவள் வந்து கீழே ஏதாவது மறைச்சி வச்சிருக்கான்னு துணியை தூக்கி பாருன்னு சொல்லுவான். அவன் வந்து கத்திட்டு போவான், ஏன்னா அவன் ஃப்ரெண்டு. ஓகேவா, அந்த இடம்லாம் வேற லெவல் உண்மையிலே நண்பர்களே. சரி, நான் அதை பேசுவோம். ரைட், நடிகர்கள் வந்து சிறப்பாகவே பங்களிச்சிருந்தாங்க இல்லையா. அடுத்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்டோன் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி. ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதுக்குள்ளரே கதை, அதில் வந்து ஒரு ஸ்டோர் ரூமு, அங்கே தான் இந்த பொண்ணை வந்து திருட்டு பட்டம் சுமத்தி அதுக்கான லைட்டிங்காக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்காக இருக்கட்டும் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ஜேனி ரிசோ தான் இந்த படத்திற்கான எடிட்டிங்கு. மியூசிக் வந்து ஹெய்தர் மெக்கின்டோஷ் அவர் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார். ஒரு ரொம்ப ரொம்ப தரமான ஒரு அற்புதமான ஒரு ஃபில்மு. மைனஸ் பாயிண்ட்னா, இந்த படத்துக்கு நான் மைனஸ் பாயிண்ட்டு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான வேலைகளை நான் எல்லாருமே பண்ணியிருக்கும் போது, நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு காதலன் வந்து ஒரு ஃபோட்டோ கேட்குறான், ஒரு நியூடிட்டி ஃபோட்டோ கேட்குறான், நான் என்ன பண்ணுவீங்க? ட்ரஸ்ட்டு. அங்கே முக்கியமாக என்ன இருக்குது? ட்ரஸ்ட்டு. ரெண்டாவது பயம். மூணாவது சில குரல்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இப்போ போலீஸ்னும் போது அந்த குரல் அதை பற்றின பிம்பங்கள் இதுதான் நம்மளை வந்து அதை செய்ய வைக்கிறது. ஸோ அதனால் இதில் இந்த படத்தில் பொறுத்தவரை எனக்கு மைனஸ் பாயிண்ட்ல வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னா, உண்மையிலே நண்பர்களே, உங்களுக்கு வயதுக்கு வந்த பெண், ஏன்னா 15-20க்குள்ளே ஒரு பொண்ணு இருந்தான்னா நிச்சயமாக இந்த படத்தை காமிங்க. ஏன் அதை நிச்சயமாக நான் வந்து இந்த படத்தை காமிங்கன்னா, ஏன்னா ஏன் எதுக்குன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கணும். ஆக்சுவலி அட்லீஸ்ட் சைடில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையாவது அதை வந்து பண்ணும்போது, ஒரு தெரிஞ்சவங்க உள்ளார வரும்போது என்ன ஆகும்னா, யார் அவன் எந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறான், இதோ இப்போ நான் பேசுகிறேன் பாரு அப்படின்றாவது ஒரு முனைப்பாவது நடக்கும்ல. ஸோ அதனால் எப்பயுமே உங்களுக்கு இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது உண்மையிலே நீங்கள் உங்களுடைய சொந்தங்களை உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருக்கிறவங்க கிட்ட முதல்ல வெளிப்படுத்துங்க. அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணால் வந்து நிற்கிற மாதிரியான ஆட்களை நீங்கள் அதுவும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். வர்றாள் அது பைத்தியமாக இருந்ததுன்னா அது இன்னும் ஓவர் ஆகிடும்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரியான ஆட்களை சம்பாதிச்சு வச்சுக்கணும். ரெண்டாவது, வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தால் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக காமிங்க. ஏன்னா தே நோ வெரி வெல் அபவுட் ஓரல் செக்ஸாக எல்லாமே, செக்ஸில் எல்லா விஷயங்களுமே ஒரு பருவ வயது பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக இந்த படத்தை நீங்கள் காமிக்கலாம். ஏனென்றால் இந்த மாதிரியான சிக்கல்கள், இடியாப்ப சிக்கல்கள் யாருக்கு வேணால் எப்போ வேணாலும் வரலாம். தட்ஸ் அ பாயிண்ட், ரைட்? வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 4. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் பார்த்தே தீர வேண்டிய திரைப்படங்கள். இதெல்லாம் ஒரு உண்மை சம்பவத்தை எங்கேயோ போச்சு அப்படியா நடந்துச்சா, அந்த பொண்ணு அப்படியே ஆயிடுச்சா, ஐயோ பாவம் அப்படின்னு போகாமல், அதை செல்லுலாய்டில் அதை கிரியேட் பண்ணி எங்கேயோ கடல் கடந்து இருக்கிறவனுக்கு வந்து இது ஒரு லைஃப் லெசனாக எடுத்துகிட்டு வரான் இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ் வந்து அப்போ ரொம்ப ரொம்ப அதிகம். 2004 ரொம்ப அதிகம். அது மட்டும் கிடையாது, 30 மாகாணங்களில் 70க்கும் மேற்பட்ட இந்த மாதிரியான சம்பவங்கள், அதாவது திருடிட்டாங்க, ட்ரெஸ் அவுத்து செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள் அங்கே நிறையவே நடந்தது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஒரு பொண்ணுக்கு நடந்த துயரத்தை தான் இந்த திரைப்படம் வந்து பதிவு செய்திருக்கின்றது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நினச்சிட்டு இருப்போம் நம்ம ரொம்ப புத்திசாலி, நம்மளை வந்து யாராலும் வந்து ஃபுல் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால்
நாம் எதனால் இந்த மாதிரியான ஃபூலிஷான வேலைகள்லாம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கும் சூழ்நிலைகளும் நமக்கு இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்ய வைக்குது. இந்த ஒரு சம்பவம் இப்போ சமீபத்தில் இங்கே காஸ்டிங் காலில் தமிழில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு இந்த படம் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்து வந்தது. அதனால தான் இந்த படத்தை உங்களுக்கு நான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, இது குறித்தான ஒரு விரிவான ஒரு விஷயத்தை கதைப்போமான்னு இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது நம்மளுக்கு. அதில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மைண்ட் படத்தை வந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள், இந்த மாதிரியான ஸ்கேண்டல்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அதில் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மடத்தனத்தை வந்து ஏதோ ஒரு இதில் வந்து படித்தவன் படிக்காதவன் அப்படின்ற விஷயமே வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் 2012 ஹாலிவுட்டில் வெளியான ஒரு த்ரில்லர் ஜானரில் வெளியான 2004ஆம் ஆண்டு இந்த ஓகே இந்த உடைகளை வந்து அவுத்து ஃபோனை வந்து, அதாவது இந்த மாதிரியான ஸ்கேம் கால்ஸ் வந்து அங்கே ரொம்ப அதிகம்.